ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி காலையிலேயே vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் vlog அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து இப்போ தம்பி வீட்டில் தான் இருக்கோம், கோயம்புத்தூரில். ஸோ இங்கேருந்து தான் நான் vlog வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு நல்லா சுடு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து டீ காஃபி அந்த மாதிரி வந்து நாங்கள் குடிக்க போகிறோம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இட்லி தான் செஞ்சுருந்தேன். இட்லி கூட வந்து கொண்டக்கடலை கிரேவி வந்து நேற்று நைட்டு வச்சது, சப்பாத்தி கூட வச்சது. ஸோ அதை வந்து இன்றைக்கி காலையில் கொஞ்சமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். அதை ஊற்றி சாப்பிட்டாச்சு. அப்புறம் வந்து வெளியே வந்து போயிருந்தோம், சும்மா ஒரு ரவுண்ட்ஸ் வந்து போயிருந்தோம். அங்கே வந்து மாங்காய் மரம்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக மாங்காய்லாம் பறிச்சுட்டு சுண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சரி வத்த குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டைக்காவும் கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தோம். இங்கே பக்கத்து வீட்டு அவங்களது தான். அவங்க எதுவுமே சொல்லலை, பறிச்சிக்க சொன்னாங்க, கேட்டுட்டு தான் பறித்தோம். ஸோ அப்புறம் கொஞ்சமாக பூவெல்லாம் அங்கே நிறைய விதவிதமாக கலராக பூவெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி டெக்காரில் வந்து போட்டு வச்சுருந்தோம். இதுவும் நல்லா சூப்பராக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து ரைஸ் வந்து சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். இது வந்து வண்டு வராமல் இருக்கிறதுக்காக மிளகா வந்து போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வரமிளகா போட்டு வைக்கும்போது இந்த வண்டு, அப்புறம் இந்த குட்டி குட்டியாக புழு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அரிசியில் வராது. ஸோ அதனால தான் நான் வந்து 3 கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி வச்சு நம்ம குக்கரில் சாதம் செஞ்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக நல்லா பஞ்சு பாலில் வந்து சாதம் வந்து ரெடி ஆயிரும். ஸோ நீங்கள் வடிக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ சாப்பாடு வந்து மதியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பீட்ரூட் வெண்டைக்காய்லாம் வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து தம்பி வந்து பாப்கார்ன் கேட்டான். ஸோ இன்ஸ்டன்ட் பாப்கார்ன் வீட்டில் இருந்துச்சு, அதை வந்து செஞ்சு கொடுத்தாச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நான் வந்து 2 பாக்கெட் போட்டிருந்தேன். ஒரு குக்கர் அளவுக்கு இந்த 5 லிட்டர்ஸ் குக்கர் இருக்குல்ல, அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்திருக்கு. நல்லா சூடாகவே இருக்குது. நல்லா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப டல்லாக இருந்தனால ரொம்ப காற்றா இருக்குது, மழை வரும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே மழையும் வந்துருச்சு. ஸோ இந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் நல்லா சில்லுன்னு அவ்வளோ நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு 5:30 போல் வந்து ஏபிசி ஜூஸ் வந்து வச்சு குடிச்சிட்டு நல்லா கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்தனால ஒரு சில்லுன்னு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, எப்போவுமே டீ காஃபி தானே குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏபிசி ஜூஸ் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ நைட்டு வந்து சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன். சப்பாத்திக்கு வந்து இவங்க பூரி அந்த அந்த இது வந்து கட்டி வந்து உடச்சிருக்காங்க. ஸோ வந்து கவுண்டர் டாப்பில் தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கவுண்டர் டாப்பில் வந்து இனிமேல் யாரும் சப்பாத்தி வந்து திரட்டாதீங்க. நீங்கள் எவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் அதில் அழுக்கு இருக்க தான் செய்யும். இந்த நம்ம கறி துணி வச்சு துடைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு க்ளீனிங் துணி வச்சு துடைக்கிறோம் அப்படின்னாலும் அங்கே வந்து அழுக்கு கண்டிப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த இதை வச்சு கவுண்டர் டாப்பில் வந்து நீங்கள் சப்பாத்தியோ பூரியோ எதுவுமே திரட்டாதீங்க. இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நீங்கள் திரட்டிக்கோங்க. நான் வந்து பிளேட்டில் தான் திரட்டியிருக்கேன். மாவு வந்து நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னா மாவில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ரொம்ப நேரம் வரைக்குமே சாஃப்டாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு கிரேவி தான் செஞ்சுருந்தேன். இதோட நைட்டு டின்னர் வந்து முடிஞ்சுச்சு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.